ॐ वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं श्रीमहागणपतये नमः ஸ்ரீகுருப்போ நமः. நாளைய தினம் நமக்கெல்லாம் வருஷ பிறப்பு பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி, இங்கிலீஷ் 14 ஏப்ரல் மாதம். வருஷப்பிறப்பன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறோம். திதே ஸ்ரியமாப்னோதி பாராதாயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் தரதே பாபம் யோகாத்ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்தி ஸ்யாத் பஞ்சாங்க பலமுத்தமம். அதாவது, நாம் நித்தியம் பொழுது விடிந்தவுடன் தேவதைகளையெல்லாம் பிரார்த்தனை செய்துவிட்டு முதலில் பஞ்சாங்கம் படிக்க வேண்டும். பஞ்சாங்கம் படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், திதே ஸ்ரியமாப்னோதி, திதியை நாம் அன்றைக்கு என்ன திதின்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஸ்ரியங்கள்லாம் கிடைக்கும், நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும். வாராத்து ஆயுஷ்யவர்தனம், இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நல்ல ஆயுஷ் கிடைக்கும். அடுத்ததாக நட்சத்திராத்து ஹரத்தே பாப்பம், நட்சத்திரம் இன்றைக்கி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுனால நாம் செய்யக்கூடிய தெரியாமல் செய்யக்கூடிய பாப்பங்கள்லாம் விலகும். யோகாத்து ரோக நிவாரணம், இன்றைக்கு என்ன யோகம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுனால ரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். கரணாத்து காரிய சித்தி ஸ்யாத்து, இன்றைக்கி என்ன கரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பூர்ணத்துவத்தை அடையும், காரிய சித்தி கிடைக்கும். இதில் சொல்லக்கூடிய அந்த யோகம் அப்படிங்கிறது சித்த யோகம் அமிர்த யோகம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. விஷ்கம்பம் அப்படின்னு ஆரம்பித்து 27 யோகங்கள் இருக்குது. அன்றைக்கி என்ன யோகங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நடைமுறையில் கேலண்டர் பார்க்குறோம், இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்க்குறோம், அப்புறம் என்ன டேன்னு பார்க்குறோம். ஏதோ ஒரு விதத்தில் கிழமையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 5ஐயும் தெரிந்து கொண்டு நாம் அன்றைய தினத்தை தொடங்கினால் நமக்கு அன்றைய தினம் நல்ல பொழுதாக நமக்கு கிடக்கும். இந்த வருஷப்பிறப்பன்னைக்கு பஞ்சாங்க பட்டனம் செய்து அன்றையிலிருந்து அந்த பஞ்சாங்கத்தை நாம் நித்தியம் படிக்க வேண்டும். இந்த பஞ்சாங்க பட்டனம் அப்படிங்கிறது யாரான ஒருத்தர் பூஜை பண்ணி அதை அவள் வாசித்து மற்றவாள்லாம் கேட்கணும். அந்த பஞ்சாங்க பட்டன ஸ்ரவணம் அப்படின்னே பேர் இது. அதனால் எல்லாருக்கும் நல்ல சௌபாகியங்கள்லாம் கிடைக்கும். வருஷப்பிறப்பன்னைக்கு இந்த பஞ்சாங்கம் படிக்கிறத கேட்டாக்க எல்லாருக்கும் நல்லது. அதில் இந்த வருஷத்துக்கு பராபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷம் நரியாபஸ் அப்படிங்கிறவர் இந்த வருஷத்துடைய தேவதை. பஞ்சாங்கத்தில் இந்த வருஷ தேவதை, அப்புறம் அயன தேவதை, ருத்து தேவதை, மாச தேவதை, பக்ஷ தேவதை, திதி தேவதை, நட்சத்திர தேவதை, வார தேவதை எல்லாரையும் அதில் ஆவாகனம் பண்ணி, நவகிரகங்களையும் அதில் ஆவாகனம் பண்ணி அதை பூஜை பண்ணிவிட்டு அதை முறைப்படி வாசித்து நம்ம அதெல்லாம் கேட்கணும். அதை கேட்கறதுனால எல்லா சௌபாகியமும் கிடைக்கும். அதனால் நாளைக்கு நிம்ப குசும பக்ஷணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வேப்பம்பூ பச்சடி அதையும் பண்ணி இந்த பூஜை போது நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறமா அதை பிரசாதமாக எடுத்துக்கிறது. பொதுவாக இந்த வருஷப்பிறப்பன்னைக்கு நீர்மோர் பானகங்கள்லாம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி இந்த வருஷப்பிறப்புலேருந்து ஆரம்பித்து இந்த வெய்ய காலங்கள் இருக்கிற வரைக்கும் நாளையிலேருந்து ஆரம்பித்து தண்ணீர் பந்தல்கள் வைக்கிறது, பசு பட்சிகளுக்கெல்லாம் தீர்த்தம் வைக்கிறது, கொடை செருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள், வெயிலுக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியதான திரவியங்களெல்லாம் யாருக்கு தேவையோ அவளுக்கெல்லாம் அதை தானம் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணினா நம்ம சொல்லக்கூடிய இந்த அனைத்து தேவதைகளும் திருப்தி அடைஞ்சு நமக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுப்பா. நாளைய தினம் பஞ்சாங்க பட்டனம் நிறைய இடத்துல பொதுவான இடங்களில் நடக்கும். அங்கே போய் நாம் அதை சிரவணம் பண்ணி ஸ்ரேயஸை அடைவோம். நம்மளுடைய சேனலில் காலை 11 மணிக்கு லைவாக அதை பஞ்சாங்க பூஜை செய்து பட்டனம் செய்ய போகிறோம். அதனால் எல்லோரும்
அதை பயன்படுத்தி பஞ்சாங்க பఠன ஸ்ரவணம் பண்ணி எல்லாரும் க்ஷேமத்தை அடைவோம். ஹரயே நமஹா.